வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எப்படி உங்களுக்கு புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ ஒரு ஸ்டெப்பு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ஒரு வீடியோஸ் போடும்போது ஒன்று நோட்டிஃபை வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்து ஃபோன்லேயும் கூகுள்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே அக்கௌண்ட் இன்ஃபோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலயமா செக்கிங் இன்ஃபோன்னு ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட பயோமெட்ரிக் கேட்கும். ஸோ உங்களோட பின் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதில் பின் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்தோடனே இங்கே வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார் மை பர்சனல் யூஸ், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு அது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்குக்கு இல்லை பிஸ்னஸ்க்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா ஸோ கீழே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமானது. ஸோ ஃபார் மை பர்சனல் யூஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் நேம் நான் எனக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி நேம்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல் நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். லாஸ்ட் நேம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் கேட்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஜெண்டர் கேட்கும். ஸோ இது நீங்கள் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே நம்பர்ஸ் ஃபில் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதே நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் க்ரியேட் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கலாம். க்ரியேட் அப்படியே கொடுத்தோடனே நீங்கள் உங்களோட நேம் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி இதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சேனல் நேம் போட்டாச்சு. ஸோ @gmail.com இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தட் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஸோ இதை யூசர் நேம் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ணோம்னா ரெடி ஆயிரும். ஸோ இப்போட நம்ம நம்பர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் விரும்புகிறீங்களோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரைவேட் பாஸ்வேர்ட் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாஸ்வேர்ட் போட்டோம்னா மறக்காமல் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா, ஆர்எல்ஸ் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணோடனே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறது மூலயமா ஆட் அ ஃபோன் நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா மோர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் எஸ் ஐ எம் இன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்மளோட ஜிமெயில் அட்ரஸோட ரிவ்யூ கேட்கும், நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபோ கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் போட்டாச்சு, தர்ஷன்ஸ் லாக் தமிழ் போட்டாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தர்ஷன்ஸ் லாக் தமிழ் 11 நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா அதே மாதிரி இங்கே வந்துச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவ்யூ பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்குற மூலயமா ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ்னு வரும். ஸோ இது நீங்கள் வேணும்னா படித்து பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் அக்ரி கொடுத்துக்கலாம். அக்ரி கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் ஆகிவிட்டது. ஸோ இதில் வந்து கூகுள் சர்வீசஸில் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி ஜிமெயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோன் பேக் வந்துட்டு உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேயோ இல்லை சர்ச் பாரில் நீங்கள் ஜிமெயில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணுற மூலமா ஜிமெயில்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம இப்போது க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே அக்கௌண்ட் இன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போது க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறது மூலமா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் ஆகிவிட்டது. வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீடியோஸ் போடும்போது உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வெயிட் பண்ணலாம். பாய் பாய்.